கர்த்தர் அப்படிப்பட்ட சிறுமையை அனுமதித்ததுக்காக ஸ்தோத்திரம். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளவே ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம எதிர்பாராத சில நஷ்டங்களை எதிர்பார்த்தா சில இழப்புகளை நம்ம அனுமதிக்கிறார். ஆண்டவரை நான் இழந்து போனதுக்காக ஸ்தோத்திரம். இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. பெற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம்னு 1000 பேர் சொல்லுவாங்க. நான் இழந்து போனதுக்காக ஸ்தோத்திரம்னு ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா நான் இழந்து போனது அவருடைய கணக்கில் என்ன செய்யப்பட்டிருக்கு. நாம் பெற்றுக்கொண்டது பூமிக்குரிய கணக்கில் இருக்கு. நம்மளுடைய பத்திரத்தில், நம்மளுடைய சொத்து கணக்கில் இத்தனை வீடு வச்சுருக்காங்க, இவ்வளோ மிக்சி இருக்குது, இவ்வளோ கிரைண்டர் இருக்குது, ஊரில் வாஷிங் மிஷின் இருக்குது, சிலிண்டர் இருக்குன்னு கவர்மெண்ட் கணக்கில் இருக்குல்ல. இந்த உலகத்தில் அனுபவிக்கிற சொத்துக்கள்லாம் யார் கணக்கில் இருக்குது? கவர்மெண்ட் கணக்கில் இருக்குது. நாம் செலவு பண்ணதும் இழந்ததும் இந்த கணக்கில் இருக்குது, கணக்கில் இருக்குது. இந்த கணக்கில் அவர் வீக்காக இருந்தாலும் அந்த கணக்கில், இந்த கணக்கில் அவர் வீக் இல்லை, அந்த கணக்கில் வீக் இல்லை. இதையும் அளந்து நிறைவாக தான் கொடுக்குறாரு, அதையும் நிறைவாக தான் கொடுக்குறாரு. அப்படின்னு சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்காக இழந்தவர்கள் ஒருவரும் தரித்திரரானது. தேவனுடைய ராஜ்யத்துக்காக பலனையும் சுகத்தையும் நேரத்தையும் ஜீவனையும் இழந்தவர்கள் நஷ்டப்பட்டதில்லை. காரணம் அவர்களை புரட்டுகிற நிருபங்களாக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார். யோகுன்னா ஒரு யோகு தான் அங்க என்ன செய்யறாரு இருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் யாருமே இல்லை. யோகுக்கு முன்னாடி சங்கீதத்திலையும் யாரும் இல்லை, யோகுக்கு பின்னாடி சங்கீதத்திலையும் யாரும் இல்லை. ஆண்டவரே, தேவனுடைய பார்வையில் உத்தமன் என்று சாட்சி பெற்ற யோபை போல என்னுடைய வாழ்க்கையிலும் நான் உத்தமனாய் இருக்கும்படி நீ அனுமதித்த சில ஏமாற்றங்களுக்காக அல்லது உன்னுடைய அனுமதியின் பேர்ல நான் இழந்து போனேன், அது உன்னுடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணினேன் வெகுமதிகளுக்காக சாஸ்திரிகள் வெள்ளியையும் பொன்னையும் தூவ விருப்பத்தை கொண்டு வந்து பிள்ளையிடத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் பணிந்தார். தேவனுக்காக செலவு பண்ணின ஒவ்வொரு மணி நேரங்களையும் அக்கௌண்ட்டில் என்ன செஞ்சிருக்கிறாரு, காலங்களை கணக்கில் வச்சிருக்கிறாரு, கண்ணீரை கணக்கில் வச்சிருக்கிறாரு, அலைச்சல்களை கணக்கில் வச்சிருக்கிறாரு, பிரயாசங்கள், அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. பிரயாசங்களை மனதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஒருவருக்காக ஒருவர் பண்ணுகிற உதவிகள், உபகாரங்கள் எல்லாத்தையும் கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய அக்கௌண்ட்ல ஐசிஐசி பேங்க்ல வச்சுக்கல, அவருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு, அவருக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அவருடைய கணக்குல வச்சிருக்கிறார். எந்த கணக்குல? அவருடைய உள்ளங்கையில. இந்த கணக்குகளுக்கெல்லாம் என்ன வரப்போகுது? வருஷத்துல மார்ச் மாசம் கணக்கு என்ன செய்யறாங்க, பேங்க்ல கணக்கு பார்க்கறாங்கல்ல, ஆடிட்